Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எப்போதும் நம்முடைய ஜனமாகிய நமக்கு துணை நிற்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக கடந்து வருகிற நாம் சந்திக்கிற எந்த யுத்தங்களிலேயும் யுத்தத்தை செய்து நமக்கு வெற்றியை தருகிறவர். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நம்மோடு கூடி இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறார். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஆமென். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்காக இறங்குவார். கர்த்தர் தமக்காக தம்முடைய தூதனை அனுப்புவார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக பராக்கிரமம் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிப்போம். நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். அவனுடைய நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், அதனுடைய 7-8 வசனங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவாகி எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென். எல்லா நம்பிக்கையும் அற்று போகத்தக்கதாக பெரிய ஒரு காரியம் இந்த ஜனங்களுக்கு எதிராக கடந்து வருகிறது. அதாவது ஆமென், அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா ராஜா காண்கிறார். அந்த சத்ரு சேனை இவர்களுக்கு எதிராக கடந்து வருகிறது மட்டுமில்லை, அந்த ராஜாவோ அந்த ஜனங்களோ அவர்கள் ஏராளமான கூட்டமாக கடந்து வருகிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள். ஆனால் அங்கே வந்து இங்கே வந்து தேவனை ஆராதிக்கிற, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தம்முடைய ஜனத்தையும் தேவனையும் நிந்திக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள். அப்போது இந்த ஜனங்கள் எல்லாம் கலங்கினார்கள், பயப்பட்டார்கள். அப்பொழுதுதான் எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், ஆமென், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். ஆனால் நமக்கு மாம்ச புயம் இல்லை. நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தத்தை நடத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஆமென், ஸ்தோத்திரம், மற்றவர்களை போல பிறரை போல மாம்சபுயங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஒத்தாசைக்கு வேற மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆமென், அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய, அப்படிப்பட்டவர்களுக்கு துணை நிற்க, அப்படிப்பட்டவர்களுக்கு இறங்கி வர, யுத்தங்களை நடத்த அவர்களோடு கூடி இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் மட்டுமே போதும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை எசேக்கியா ராஜா தேற்றும் போது ஜனங்கள் இந்த வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென். எல்லா நம்பிக்கையை நம்ம இழந்திருக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். திரும்பவும் அதனுடைய அடுத்த வசனங்களில் இருந்து பார்க்கும்போது உங்கள் தேவன் உங்களை தப்பு வைக்க கூடுமா என்றெல்லாம் சொல்லி தேவனையும் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களையும் இந்த சத்ரு சேனை நிந்திக்கிறார்கள், நிறைய தூஷிக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் 20ஆம் வசனத்திலே இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். ஆமென். சத்ரு சேனை ஏராளமாக கூடி வந்து நிற்கும் போதும், ஆமென், நிந்திக்கும் போதும், தூஷிக்கும் போதும் இவர்கள் எதுவுமே தங்களுடைய வாயாலே பேசவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? பிரார்த்தித்தார்கள், அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், வானத்தை நோக்கி அபயமிட்டாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, எல்லாம் இவங்களுக்கு யாருமே இல்லை, கீழே பார்த்தா பூமி மண்ணு தான் இருக்குது, மேலே பார்த்தா ஆகாயம் வானம் தான் இருக்கிறது. அப்படி
அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வானத்தில் இருக்கிற தேவாதி தேவனை நோக்கி, வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவனை நோக்கி அபயமிடுவோமாக, அவரையே நம்பிக்கையாக கொள்வோமாக. ஹல்லேலூயா. அந்த தேவன் நமக்காக இறங்குவார். இங்கே எவ்வளவுக்கு அதிகமாக ஒரு சில காரியங்களுக்கு நம்ம தூஷணங்களையோ பரியாசங்களை சகிக்கிறோமோ, அந்த காரியங்களிலே கர்த்தர் தாமே இறங்கி ஒருவரும் எதிர்பாராத விதத்திலே கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போது அப்படி இருக்கும்போது சத்ரு சேனை ஏராளமாக இருக்கிறது. இவங்களுக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் இல்லை. இவங்க எல்லாம் தேவனை ஆராதிக்கிற பயபக்தி உள்ள ஜனங்கள். எல்லாரும் வானத்தை நோக்கி அபயம் பண்றாங்க. ஆனால் நடந்தது என்ன? அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். தூதன் அங்கிருந்து வந்தார், வானத்திலிருந்து வந்தார். அவர்கள் வானத்தையே நோக்கினாங்க. வானத்திலிருந்து ஒரே ஒரு தூதன் வந்தார். ஆனால் அந்த தூதன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு தூதன் இறங்கின போது ஆமென் 1,85,000 ஆமென் ஜனங்களை, 1,85,000 மேற்பட்ட ஜனங்களை ஒரே நிமிடத்திலே அதம் பண்ணி போட்டார். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சொன்னார், அவர் வாக்கு மாறாதவர். ஜனங்கள் அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தார்கள். இப்போது வானத்தை நோக்கி அபயமிட்ட அந்த ஜனங்களுக்கு ஒத்தாசையாக ஆமென் அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய யுத்தங்களை நடத்த அவர்களோடு கூட இருந்த தேவாதி தேவன் வானத்திலிருந்து தூதனை அனுப்பினார். ஆமென். ஒரே ஒரு தூதன் தான் இறங்கினார். மாம்ச புயம் எதுவுமே அங்கே வெளிப்படலை. ஆமென். கர்த்தருடைய புயம் இறங்கிற்று. கர்த்தர் யுத்தங்களை நடத்தினார், ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அப்படி என்றால் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அந்த வார்த்தை விசுவாசிப்போம். அன்றைக்கு அந்த ஜனங்கள் இந்த வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்தது போல சொல்லுவோம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் நிச்சயமாகவே நமக்காக இறங்குவார், நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் கூட நினையாத நேரத்திலே நம்ம கிரகிக்கக்கூடாத அளவிற்கு எதிர்பாராத விதத்திலே கர்த்தர் நம்ம எதிர்பாராத நேரத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா, எங்களை விழாமல் வழி நடத்துகிற எங்களை அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளையிலே எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆற்றி தீட்டி தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் நேரிடுகிற சந்திக்கிற எல்லா யுத்தங்களையும் நேர்த்தாமே இறங்கி நடத்தி கொடுத்து பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you all. Amen.